ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறது. அட்வான்ஸ் விஷஸ் எக்ஸாம் சூப்பராக எழுதுங்க. எக்ஸாமினேஷன் ஹாலில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடக்கிற சமயத்தில் எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லி. கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பான். அந்த கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கோ. 1 மார்க் எல்லாத்தையும் எழுதணும், 2 மார்க் லெவலில் எழுதணும், 3 மார்க் லெவலில் எழுதணும், 5 மார்க் லெவலில் எழுதணும். அதை பார்த்துட்டு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்கோ. மேனேஜ் யுவர் டைம் எஃபெக்டிவ்லி. டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சீக்கிரம் எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டேன்னா ஒரு 2.5 ஹவர்ஸில் எக்ஸாம் முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோயே, என்னென்னலாம் திருப்பி ஒரு தடவை எழுதின ஆன்சரை செக் பண்ண முடியும். ஏதாவது குட்டி எரர் இருந்தால் கூட நம்மளால் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். அதனால் டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி எக்ஸாமினேஷனை முடிச்சுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆன்சர் கொஷின்ஸ் டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டி. உனக்கு எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் தெரியும். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன், அதை நீட்டாக பண்ணுங்கோ, எக்ஸலண்ட்டாக பண்ணுங்கோ. எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ எஃபெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதுமாரி உன்னோட ஆன்சரை ப்ரெசென்ட் பண்ணுங்கோ. ரைட் கிளியர்லி அண்ட் நீட்லி. நீ எழுதினது திருத்துறவாளுக்கு புரியணும். ஸோ லெஜிபிளாக இருக்கட்டும். ரொம்ப நீட்டாக எழுதுங்க எக்ஸாமினேஷனை. பேப்பரில் பார்க்குறப்பே அவளுக்கு தெரியும். நம்ம கொச்சனை எழுதினோன்னு வச்சுக்கோங்களேன், திருத்துறப்பாவா தே மே கெட் கன்ஃபியூஸ்ட். அட்டெம்ப்ட் ஈஸி கொஷின்ஸ் ஃபஸ்ட். எல்லா கொஷினும் உனக்கு தெரியும். அதில் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிவிடுவோம். ஒன்றுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னா அதுக்கு கேப் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் எழுதிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. ஈஸியான கொஷின் எழுதுங்கோ, அப்புறம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதையும் எழுதிடலாம். டு நாட் டாக் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாமினேஷன் ஹாலில் நம்ம யாரோடையும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ யாரோடையும் பேசாதீங்கோ. கர்மமே கண்ணாயினர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களது எல்லாம் சிந்தனை நல்லா நம்ம பரீட்சையை எழுதணும், நல்ல மார்க் வாங்கணுங்கிற சிந்தனையில் தான் நீங்கள் இருக்கணும். ஸோ தட் யார்ட்டையும் பேசக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு சமத்தாக எக்ஸாமினேஷன் எழுதிகிட்டே இருக்கணும். அவாய்டு எக்ஸசிவ் எராசிங். அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுத பழகிக்கோங்க. சப்போஸ் ஒன்று தப்பாக எடுத்துனா அடிச்சுக்கலாம். கொச்சன்னு அதை அழிக்கிற பேப்பர் கிழிகிற மாதிரிலாம் அழிச்சிடக்கூடாது. ஸோ தட் எக்ஸசிவாக எராஸ் பண்ண. ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதில் பென்சிலால் ஒரு கோடு கிழிச்சிருங்கோ. அது பக்கத்தில் ரைட்டாக இருக்கிறத திருப்பி எழுதிருங்கோ. புரிஞ்சுட்டேலாம். அதனால் எக்ஸஸாக எராஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்கோ. கோ டு த நெக்ஸ்ட் கொஷின் இஃப் யூ கெட் ஸ்டக். ஒரு கொஷினை எழுதிட்டுருக்கேன், திடீர்னு குழப்பம் வருது, இந்த ஆன்சர் கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னா அதுக்காக போட்டு டைம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனே அடுத்த கொஷினுக்கு போங்க. அப்புறமா நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேயா? அதனால் என்னென்ன எழுதின்னு போகிறேன். ஒரு கொஷின் எழுதுகிற சமயத்தில் முக்கால்வாசி எழுதிட்டேன், கொஞ்சோண்டு சந்தேகம் இருக்குது, என்ன எழுதுறதுன்னு தெரியலன்னா அதுலேயே உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்கோ. அதை விட்டுட்டு அடுத்த கொஷினுக்கு போயிட்டே இருங்கோ. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அதை நீ என்ன பண்ணிக்கலாம், எழுதி முடிச்சுக்கலாம். கவலைப்படாதீங்கோ. டூ நாட் பேனிக். பீதி அடைய வேண்டிய அவசியமில்லை. எக்ஸாமினேஷன் ஈஸியாக தான் இருக்கும். நீ படித்தது தான் வந்திருக்கும். சூப்பராக எழுதுவேல், நல்ல மார்க் வாங்குவீங்க. அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேயா? பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். நடராசன் சத்யமூர்த்தி, திருச்சிராப்பள்ளியிலிருந்து.